Hello all, welcome back to my channel Shalee'S. இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ண போறது part 1 vocabulary. ஸோ நம்மளோட வெக்காபுலரி எவ்வளோ ரிச்சாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளோட லாங்குவேஜோட ஸ்டாண்டர்டும் இருக்கும். ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு plenty of words, right? பட் இங்கிலீஷில் எவ்வளோ தெரியும், ஒரு லிமிட்டுக்கு தான் இல்லையா? ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கிலீஷும் எஃபெக்டிவாக இருக்கும், ரைட்? ஸோ இன்னைக்கு வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ் அப்படின்னு சேர்த்து ஒரு 5 பார்க்கலாம். எப்பவுமே நம்ம இங்கிலீஷ் டு தமிழ் அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். இங்கிலீஷ்லேருந்து அந்த வேர்டோட மீனிங் தமிழ் என்னன்னு பார்த்து அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தமிழ் டு இங்கிலீஷ். தமிழில் இந்த வேர்டு இருக்கு, இதோட டிரான்ஸ்லேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டும் ஆகும், அதே மாதிரி மைண்டில் வச்சுக்கவும் முடியும். ஸோ அதோட சேர்த்து ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பார்த்துக்கலாம், அப்போ நீங்கள் எப்போவுமே மறக்க மாட்டீங்க. ஸோ வித்வுட் வேஸ்டிங் த டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 1, இப்போல்லாம் நம்ம இப்படி சொல்லி கேட்படுத்தோம் இல்லையா, என் மேலே உங்களுக்கு ரொம்ப அக்கறை, இல்லை நான் இதில் அக்கறையாக இருக்கேன். ஸோ அக்கறை அப்படின்னு நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம். இதோட இங்கிலீஷ் ஃபார்ம் என்ன, இது என்ன வேர்ட் அப்படின்னு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துக்கலாம். ஐ எம் டச்ட் பை யோர் கன்சர்ன், அதாவது உங்களோட அக்கறையால் என்ன நீங்கள் டச் பண்ணிட்டீங்க, என்னோட ஹார்ட் டச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படிதான். ஸோ ஐ எம் டச்ட் பை யோர் கன்சர்ன். ஸோ கன்சர்ன்னா என்ன, அக்கறை தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நம்பர் 2, தமிழ் எப்படி சொல்லுவோம், துண்டு துண்டா, இந்த ஒர்க் துண்டு துண்டா பண்ணு, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அப்படி. ஸோ துண்டு துண்டா இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ். இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ தட் ஒர்க் இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ். இப்போ சில ஒர்க் நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதை நம்ம பிரேக் பண்ணி பண்ணுவோம். ஸோ இதுதான் இங்கிலீஷ்ல இன் பிட்ஸ் அண்ட் பீசஸ். நம்பர் 3, நமக்கு மீசைனா முஸ்டாச்சுன்னு தெரியும், அதே மாதிரி தாடினா வியர்ட்னு தெரியும். ஸோ இந்த சைடில் இருக்கும் இல்லையா, கிருதா அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். அதுக்கு என்ன இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்பர்ன்ஸ். மேபி சைடில் இருக்குனாலே என்னவோ. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைட்பர்ன்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீ ஹேஸ் அட்ராக்டிவ் சைட்பர்ன்ஸ், அதாவது அவருக்கு அவரோட சைட்பர்ன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது. இதுதான் இதோட மீனிங். நம்பர் 4, இந்த வேர்டு நீங்கள் நியூஸ்லலாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, பரவலாக அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழ்நாட்டில் பரவலாக மழை இருக்குது அப்படின்னு. ஸோ பரவலாக இது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும் அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட். இப்போ பரவலான மழை அப்படின்னு சொல்லும்போது வைட் ஸ்ப்ரெட் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? வைடுங்கிறது அப்படி அகன்று அப்படி இருக்கிறது, அதுதான் வைடு. ஸோ இந்த வைட் ஸ்ப்ரெட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம்னா த ஷோ ரிசீவ் வைட் ஸ்ப்ரெட் அட்டென்ஷன் இன் த கண்ட்ரி. ஒரு பர்டிகுலர் ஷோ நடந்திருக்கு, அது கண்ட்ரி ஃபுல்லாகவே ஒரு அட்டென்ஷன், வைட் ஸ்ப்ரெட்டாக ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் அதோட மீனிங். நம்பர் 5, இது என்னன்னா திணிக்கிறது, திணித்தல். இது ஸ்டஃப் பண்றது கிடையாது. இப்போ ஒரு பாலிசியோ ஒருத்தரோட ஒரு கொள்கை அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதை திணிக்கிறது. ஸோ இது இந்த திணிப்புக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா இம்போஸ். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு இம்போஸ் த ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் ஆன் மை சில்ட்ரன். அதாவது ஏன் குழந்தைங்களுக்கு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸை திணிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இதுதான் இதோட மீனிங். ஸோ திணிக்கிறது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், இம்போஸ். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இது பார்ட் 1 தான். இதே மாதிரி பார்ட் 2 பார்ட் 3 நிறைய பார்ட்ஸ் பார்க்க போறோம். அப்ப நம்மளோட வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் ஆக போகுது. இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்க சஜஷன்ஸ் அதே மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Keep watching and keep learning. I'll meet you in another video. Till then, bye bye from Shalee'S Talk.